செப்டம்பர் 12, 1960 மதுரை மாவட்டத்தில் பிறந்தவர். இவரோட அப்பா பாத்தீங்கன்னா போட்டோ ஃப்ரேம் பண்ற வேலை தாங்க பாத்துட்டு வந்திருக்காரு. பிறந்ததுல இருந்து ரொம்பவே கருப்பா இருந்ததால இவரை கருவாயன் கருப்பேன் அப்படின்னு பயங்கரமா கேலி கிண்டல் பண்ணிருக்காங்க. இவருக்கு சின்ன வயசுல இருந்து படிப்பு மேல இருந்த ஆர்வத்தை விட தெருக்கூத்து, நடிப்பு, சினிமா மேலதான் ரொம்பவே ஆர்வம் அதிகம். ஆனா ஒரு நாள் யாருமே எதிர்பாராத விதமா ஏற்பட்ட அப்பாவின் இழப்பு குடும்ப வறுமையை மேலும் அதிகரிச்சதால வேற வழியே இல்லாம அப்பாவோட போட்டோ ஃப்ரேம் செய்யற வேலையை இவர் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அந்த ஒரு சமயத்துல ஆக்டர் ராஜகிரண் அவர்கள் மதுரை பக்கம் வரும்போது எதிர்பாராத விதமா ராஜகிரனோட பார்வை இவர் மேல விழுகுதுங்க. சினிமா மேல இருந்த கனவோட தன்னோட வீட்டு பாத்திரங்களை எல்லாம் வித்து அதுல இருந்து வந்த காசை வச்சு லாரியில ஏறி வந்து சென்னையில காலடி எடுத்து வச்சவர் தன்னோட பணத்தையும் தவற விட்டுருக்காரு. மனசுல வலியோட தங்க இடம் இல்லாம தவிச்சவருக்கு ஆக்டர் ராஜகிரண் தாங்க தன்னோட ஆபீஸ்லயே தங்க இடமும் கொடுத்து ராஜேந்திரன் இயக்கிய என் தங்கை கல்யாணி அப்படிங்கிற படத்தின் மூலமா தமிழ் சினிமால முதல் முறை அறிமுகப்படுத்துறாரு. அப்போ யாரு தன்னோட நிறத்தாலையும் வாழ்ந்த வாழ்க்கையாலையும் பல வழிகள் அனுபவிச்சாரோ அவர் தாங்க இன்னைக்கு நகைச்சுவை மன்னன் வடிவேலுவா பல மீம் டெம்ப்ளேட்டுக்கு ராஜாவா இருக்காரு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.